எங்களுக்கு இப்ப அனுர ஜனாதிபதின்னு சொல்லி அனுர திசாநாயக வந்திருக்கிறாரு. அவர் இப்ப எல்லா இடமும் அவர் நல்ல உதவி செய்யறாரு, மக்களை பாக்குறாரு கொள்றாருன்னு சொல்றாங்க. எங்களோட பிள்ளைக்கு எங்களுக்கு எந்த விதமான என் பிள்ளைக்கு என்ன நடந்தது, எங்களுக்கு எதுண்டாலும் அவர் மூலியமா எங்களுக்கு ஒரு தீர்வு வரணும். நல்ல ஒரு தீர்வு எங்களுக்கு அவர் பெற்று தரணும். ஏன்னு கேட்டா நாங்க எல்லாரும் பொம்பளை, எங்களுக்கு ஆம்பளை உதவி இல்லை. சரியா, நாங்க இருக்கிறதே பொம்பளையில் தான். இப்ப எந்த பிள்ளைக்கு எதுண்டாலும் ஒரு தீர்வு அவரு பெற்று தரணும். கடவுளே எனக்கு என்ன கதைக்கிறேன்டே எனக்கு இயலாது, எனக்கு நடந்தது. ஏன்னா அப்படி நாங்க பிள்ளைய இழந்துட்டோம். எங்களுக்கு பிள்ளைக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கட்டாயம் வேணும். எங்களுக்கு கட்டாயம் எங்களுக்கு தீர்வு எதுண்டாலும் இந்த பிள்ளைக்கு கட்டாயம் எங்களுக்கு வேணும். அவர் இவ்வளவு மக்கள் சொல்றாங்க தானே, அங்க நம்ம நல்லவர் நல்லா உதவி செய்யறாரு, பாக்குறாரு, ஏழை எளிய கவனிக்கிறாரு, பாக்குறான்னு சொல்றாரு. எங்களுக்கு என்னன்றாலும் இதுக்கு எங்களுக்கு அவர் ஒரு தீர்ப்பு எங்களுக்கு எடுத்தே தரணும். எங்களுக்கு தந்து எங்களுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு தந்தே ஆகணும். ஏன்னு கேட்டா நாங்க இப்போ 23 வயசுல இப்படியாப்பட்ட ஒரு புள்ளைய நாங்க இழந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னா ஏன் இந்த நாட்டுக்கு தெரியலையா? இவ்வளவு தெரியாதா? ஒருவருக்கும் தெரியாமையா இருக்கு? இவ்வளவு செய்யறாங்களே இந்த நாட்டுக்கு தெரியாதா? என்ன நடக்குது, எது நடக்குது, சரி இந்த இவ்வளவு ஒரு பெண்கள் தானே இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு தீர்ப்பு வராதா? அவரு எங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும், அவரு எங்களுக்கு தீர்ப்பு எடுத்தே தரணும். இதத்தான் நாங்க அவர்கிட்ட கேட்கிறோம், எங்களுக்கு தீர்ப்பு வரணும். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சுரி. இன்றைக்கு நாங்கள் எங்க நிற்கிறோம்டா, இலங்கையில வடமாகாணத்துல முல்லைத்தீவு மாவட்டத்துல 10ஆம் வட்டாரம் போறதுக்காக தான் வந்திருக்கிறோம். அதுக்கான காரணம் நாங்கள் ஒரு உதவி திட்டத்தோட வந்திருக்கிறோம். அதுக்கு முதல் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சனலை பார்க்குற உறவுகள், எங்களோட சனலை நீங்கள் என்ன செய்யணும்டா, சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், அப்போ பகிரணும். நல்லா பகிர்ற பொழுதுதான் எங்களுடைய காணொளி சரியான உதவி செய்யக்கூடியவர்களை சென்றடையும். இன்றைக்கு நாங்கள் இந்த உதவியை கூட எங்களுடைய இல்லத்தில் ஒரு நல்லுள்ளம் கொண்ட ஒரு உறவு கொண்டு இந்த பணத்தை எங்களுக்கு தந்திருக்கிறோம். அது நான் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுக்குறேன்றதை எங்களோட காணொலியில கொண்டு என்னென்றால் எங்களுடைய காணொலிகளை நீங்கள் நிறைய உறவுகள் இன்றைக்கும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறீர்கள். ஆனால் அதுக்குரிய இடங்களுக்கு செல்லக்கூடிய மாதிரி நீங்கள் நல்லா பகிர வேணும். நல்லா பகிர்ற பொழுதுதான் நல்லா உதவி செய்ய வேண்டிய ஒரு ஆக்களுக்கு போகும். அப்பொழுதுதான் உதவியை கேட்டு நிற்கிற மக்களுக்கு உங்களுடைய உதவி கிடைக்கும். இன்று நான் நெடுகலும் சொல்ல முடியாது, நெடுகலும் மழை தான். ஆனால் காலையில இருந்து நாங்கள் இப்போதான் 3 மணி சாப்பிட்டுட்டு முதலாவது காணொலி நாங்கள் பதிவு செய்கிறோம். இந்த மாதமே நாங்கள் இந்த காணொலி பதிவு செய்தாங்க. அந்த மாதமே அவைக்கான உதவி வந்திருக்கு. வாரங்க உறவுகள் ஒரு பெண் தலைமத்துவ முன்னாள் போராளிக்கான ஒரு உதவி. அந்த உதவியை யார் செய்திருக்கிறார்கள் என்றதை நாங்கள் அங்கு சென்று எவ்வளவு பணம் தந்திருக்கணும் என்றதை எங்களுடைய உறவுகளுக்கு எங்களோட காணொலி மூலம் காட்டுவோம். இதுல புதுக்குடியிருப்பு சந்தி மிக அண்மையில தான் இருக்கு. ஆனா அந்த சந்தியில இப்ப காணொலி செய்யல அளவுக்கு வாகன நெரிசலா இருக்கிறபடியா புதுக்குடியிருப்பு சந்தியிலிருந்து இங்கே ஒட்டி சுட்டான் மாங்குளம் போற வீதி தான் இது. இதுல 10ஆம் வட்டாரம் எங்களை சுனாமி தூவியும் தண்ணீர் வாங்கும் அடையாளமாக வாருங்க உறவுகளை அவருடைய இல்லத்துக்கு சென்று எங்களோட காணொலிகளை நாங்கள் உறவுகளுக்கு காட்டுவோம். வணக்கம் உறவுகளே, நான் சொன்னபடி 10ஆம் வட்டாரத்தில் தரிசின்ற இல்லத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இந்த மாதமே நாங்கள் ஒரு காணொளி பதிவு செய்திருந்தாங்க. அதுக்கு அடிவாக ஒரு சிறிய உதவி வந்திருக்கு. அந்த உதவியை நான் விரைந்து கொடுக்கணுன்றதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். அப்போ அந்த வகையில் நாங்கள் புதுக்குடியிருப்பு 10ஆம் வட்டாரத்தில் தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். அங்கே திரும்ப வந்துட்டு நாங்கள் திரும்ப ஆரம்ப காணொலியில் நாங்கள் 20,000 பணம் வழங்கி இருந்தாங்க. அது சுவிஸில் உள்ள ஞானமன் என்ற காசு. அதுக்கு என்ன வேலை செய்ய சொல்லி போட்டு போனால் அப்போ அந்த வேலைகள் சம்பந்தமாக கேட்டறிய போகிறோம். அதுக்கு முதல் மீண்டும் நாங்கள் எங்களுடைய சேனலை நீங்கள் பகிர வேணும், லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்பொழுதுதான் உதவிகளை நாங்கள் கொடுக்க முடியும்ன்றதை நாங்கள் எங்களோட உறவுகளுக்கு உருக்கமாக கேட்டுக்கொண்டு எங்களுடைய காணொலியை பார்த்து கொண்டு இருக்க அத்தனை உறவுகளுக்கும் ஒரு வணக்கம் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்க தரிசி. இப்ப நாங்க ஆரம்ப காலத்துல இப்ப 20,000 ரூபாய் தந்திருந்தேன். இந்த மாதம் தான் உங்களோட காணொலி விட அது சொன்னதுக்கு அமைப்பாக நீங்கள் இப்ப இது உழவடிச்சு
உழவடிச்சிட்டீங்க. ஏன்னா நான் சொல்லி இருந்தேன், நான் என்னன்னு சொன்னால் இந்த பணத்தை நீங்கள் என்ன போட போறீங்களா? உளுந்தும் கொஞ்சம் கவுப்பி பயிர் போடுவோம். போடுவத கவுப்பி வேற 2 ஏக்கரோ 1 ஏக்கர்? என்ன 3/4 ஏக்கர் காணியை உழவடிச்சிருக்கணும். இது வந்து தற்காலிக காணிதான், தற்காலிகமான ஒரு வீடு. இது உங்களோட வீடு இல்லையா? கொஞ்ச காலமா இருக்கிறீங்க, உங்களுக்கு காணி இல்லை வீடு இல்லைன்னு சொல்லி பதிவு செய்திருந்தவ. இந்த அடிப்படையில வந்து நாங்கள் கொடுத்த பணத்துக்கு வந்து உழவு செய்திருக்கிறோம். இனி ஏனைய வேலை திட்டங்கள் இருக்கு. அடுத்த கட்டமா வந்து நீங்க சொல்லுங்க. இப்ப எங்களுடைய காணொலி இப்ப நாங்கள் இந்த மாதம் பதிவு செய்திருந்த நாங்கள் குறுகிய நாளைக்குள்ளே வந்து ஒரு தொகுதியான உதவி உங்களுக்கு இந்த வந்திருக்கு. ஆனா இந்த நாங்கள் திரும்ப இப்ப காணொலி செய்ததுக்கு பிறகு 6வது உங்களோட தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அல்லது உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட நிதியா உதவி செய்ய விரும்புறோம் அப்படி ஏதாவது காய்ச்சிருக்கணுமா? அவர் கதைச்சு அந்த முதல் நீங்க ஒரு நம்பர் இருந்து காய்ச்சது மட்டும்தான். டோகாவில இருக்கிறவர் என்ன காய்ச்சவர் என்ன சொன்னவர்? உங்களோட கதைக்கு சொன்னவர் பிறகு எடுக்கல. பிறகு டோகாவில இருக்கிற ஒரு அண்ணன் ஒரு ஆள் வந்து இந்த தொலைபேசி இலக்கத்தை கேட்டிருந்தவர். அப்ப அவர் கேட்டதுக்கு அமைவாக நாங்க கொடுத்திருந்தாங்க. அவர் வந்து கதைச்சிருந்தவர். ஆனா எங்களுக்கு இன்னும் சம்பந்தமான உதவிகள் வர இல்லை. எங்களுடைய காணொலியில வந்து ஒரு ஆள் வந்து கீழே எழுதி இருக்கிறார், உங்களுடைய கணவன் வந்து விட்டுட்டு போனது உண்மையா இருந்தால் அதை உறுதிப்படுத்துங்க நாடகம் என்று சொல்லி ஒரு நபர் எழுதி இருக்கிறார். அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? விட்டுட்டு போனதுன்னு சொல்லணும். இருந்தா இருக்கிறேன்னு தான் சொல்லணும், இல்லண்டா இல்லன்னு தான் சொல்லணும், செத்துட்டேன்னு தான் சொல்லணும். இதை விட நாங்க ஊருக்கே சொல்லிக்கே சனத்துக்கு தெரியும் தானே. உண்மையாலுமே கணவன் இல்லாம தான் பிள்ளையில வச்சு வளர்க்குறான்றது சனத்துக்கு தெரியும் தானே. அப்ப அவர் அதால அவர் கேட்கக்கூடிய இது இல்ல. விட்டுட்டு போயிட்டாங்களா ஒரு மனுஷன் இருந்திருந்தா நாங்க இப்படி வந்து ஒரு காணொலியில கதைக்கணும்ன்ற இது எங்களுக்கு இல்ல. இப்ப மனுஷன் இருக்கிறாரு, எங்களை உழைச்சு பாப்பாருன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும். இல்லாதனாலதானே நாங்க காணொலிக்கு வந்து நாங்கள் அதனால அப்ப அவருக்கு நாங்க அதை இருக்கிறாரா இல்லையாரான்றத நாங்க அவருக்கு என்னண்டு குறிப்பிடுத்த அவரை புடிச்சு கொண்டு வந்து காட்டுறதா இல்ல அவர் செத்துட்டாருன்னு சொல்லி நாங்க அவர்கிட்ட போட்டோ அனுப்புறதா அவங்களுக்கு? அப்படி கேட்கிற ஆக்களுக்கு வந்து கேள்வியே எல்லாருக்கும் சொல்ல தேவையில்லை. ஆனால் அவை அப்படி கேட்டுறபடியா அவருக்கான பதில வந்து நீங்கள் சொல்லி இருக்கல. நாங்க அந்த உறவுகிட்ட கேக்குறது எங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு காணி துண்டும், எந்த புள்ளையில படிப்பிக்கிறதுக்கு அரண்டாலும் ஒரு ஆள் பாரம் எடுத்தா எனக்கு காணும். எங்களுக்கு முக்கியமா இப்ப இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு துண்டு இருக்கணும். இன்னொருத்தர காணியில இருந்து நாங்க வருமானம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இயலாது. அந்த வருமானத்தை கண்டோன்னே எழும்பி போங்கன்னு சொல்லி உடனே சொல்லுவேன். அதனால நாங்க எழும்பி உடனே போகணும். அதனால இப்ப தற்போதைக்கு நாங்க இதுல உதவி செய்யறோம். இதையும் செய்து நாங்க முடியாத சொல்லி பாப்பினோம். இதை நாங்களும் செய்தா தாங்களும் எடுக்கலாம் தானன்றதுல நீங்க போங்கண்டா நாங்க போகணும். அப்ப எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காணியும் இந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஒரு உதவியும் செய்தா காணும் எனக்கு. இப்ப நீங்கள் வந்து முதல் மாங்குளத்துல இருந்தேன்னு சொன்னீங்க. இப்ப மாங்குளத்துல இருக்கேக்குலதானே இந்த குழந்தை கிடைச்சது? மாங்குளத்துல இருக்கே. எத்தனையாம் ஆண்டு? 2016. 2016ஆம் ஆண்டு கிடைச்சது. அப்ப அவர் விட்டுட்டு போனது எவ்வளவு? பிறந்து 15 நாள்ல 2016 விட்டுட்டு போயிட்டு 2016ஆம் ஆண்டு வந்து குழந்தை கிடைச்சு விட்டுட்டு போயிட்டு 15 நாள். எவ்வளவு நாள்? 15 நாளையால 2016ஆம் ஆண்டு வந்து மாங்குளத்துல அவற்ற ஊர் என்ன அவற்ற இடத்துல இருக்கல அவர் விட்டுட்டு போனதுக்கு பிறகுதான் நீங்கள் இப்படி இங்க புதுக்குடியிருப்பு வந்தீங்க. புதுக்குடியிருப்புல மாங்குளத்துல அவற்ற ஆக்கள் தான் இருக்கினா. அப்ப அதனால அவையிலோட இருக்க கூடாதுன்னு சொல்லி அவையிலால எந்த விதமான ஒரு உதவியும் இல்ல. அதனால நான் புள்ளை அஞ்சையும் கூட்டிக் கொண்டு இங்க புதுக்குடியிருப்புக்கு வந்துட்டேன். நானு வந்துதான் வீடு எடுத்து வீட்டுல நாங்க இருந்து பிள்ளையில வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு வளர்த்து 5 பிள்ளைகளையும் வளர்த்து எடுத்துதான் இந்த புள்ள விரும்பி இருந்தா. அதுக்கு பிறகு பிள்ளைய கல்யாணம் செய்து கொடுத்துனாங்க. கொடுத்து அந்த காணி நகையல் அதுல எல்லாம் கொடுத்து நல்லா இருந்ததுல அங்க இருந்துதான் கடைசியா இந்த பிள்ளைய கொண்டு போய் முல்லைத்தீவுல வச்சிருந்தான். மாஞ்சோலையில வச்சிருந்தான். அங்க கடையெடுத்து வேலை செய்து கொண்டிருந்த இடத்துலதான் என்ற புள்ளி அங்க அவனுக்கு கொண்டு ஒரு காணி வீடெல்லாம் வித்து நகையெல்லாம் வித்து ஒரு கடை கொண்டு போட்டு கொடுத்து கடையில வேலை செய்து கொண்டுதான் என்ற புள்ளைய கொண்டவன் அங்க வச்சு கொண்டுதான் உயிரோட 8 மத்தியால உயிரோட தான் தாட்டன்னு சொல்லி எங்க போனாலும் அதைத்தான் எனக்கு உடனே கேட்கினான். கேட்டு 8 மத்தியால உயிரோட இந்த புள்ளைய தாட்டு இப்படிதான் எனக்கு எல்லாரும் போன் பண்ணி கேட்டுதான் நான் இந்த புள்ளைய தேடுனா. இப்ப அவனுக்கு 5 லட்சம் ரூபாய் காசு புன வச்சு ஹைகோர்ட்ஸால வெளியே எடுக்கினோம். அவனை
அப்ப எனக்கு அந்த கோர்ஸுக்கு போகக்கூடிய வசதி இல்லைன்றா நான் வேலைக்கு போகணும், பிள்ளைகளை பார்க்கணும், சாப்பாட்டு பிரச்சனை, டியூஷன் பிரச்சனை, ஸ்கூல் பிரச்சனையா இருக்கு. அப்ப அதனால எனக்கு போய் வரதுக்கு கொஞ்சம் வசதி குறைவா இருக்கு. அப்ப இருந்துட்டு இன்னுமே அவன் வெளியில இருந்த 10ஆம் மாசம் 30ஆம் தேதி வெளியில வாரான் புனையால வாரான். நான் எனக்கு நெடுக போய் கோர்ஸுக்கு போறதுக்கு எனக்கு வழி இல்லை. இப்ப இந்த முறை மாசத்துல 3 தரம் வளர்க்க அதுல 1 தரம் போறேன்டா, அங்க 2 தரம் போறதுக்கே இல்லாது எனக்கு. அப்ப நான் அப்படி போய் கொண்டிருந்தேன்டா, அஞ்சால வேலைக்கு போனாதான் பிள்ளைகள் சாப்பிடலாம், டீசன் காசு கட்டலாம், ஸ்கூல் கொண்டு விடணும். கொண்டு போய் ஸ்கூல் விட்டு மதியம் 12 மணிக்கு ஏத்தி கொண்டு வரணும் நானு. அப்ப அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு. நீங்கள் நீதிமன்றத்துக்கு போய் வாருங்க, முல்லைத்தீவு நீதிமன்றத்துக்கு தானே போய் வாருங்க. ஒரு தடவை நீங்கள் போய் வாரதாண்டா உங்களுக்கான போக்குவரத்து செலவு எவ்வளவு வருது? எனக்கு போய் சும்மா இந்த செலவு ஒன்றும் இல்லாம போய் வரண்டா 700 காசு வேணும். 700 ரூபா அங்க நின்று தண்டா ஒரு மதிய சாப்பாடு ஒரு 1000 ரூபாய் முடியும். அப்ப ஒரு மாதத்துல 3 வழக்கண்டு நீங்க போறண்டா 3000 ரூபாய் ஒரு மாதம் தேவை. ஒரு மாதம் உங்களுடைய நீதியை பெற்றுக்கொள்றதுக்கு அங்க நீதிமன்றத்துல என்ன நடக்குதுன்ற விடயத்தை நீங்கள் கவனிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு போக்குவரத்து பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த நீதிமன்றத்துக்கான போக்குவரத்து நடவடிக்கைகளை செய்யறதுக்கான உதவிகள் கிடைச்சா கூடுதலா இந்த வழக்கில் என்ன விஷயம் வருகுதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். அது உங்களுக்கான நீதியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்படியான ஒரு நிலையில தான் நீங்கள் சாதாரணமா ஒரு கூலி வேலைக்கு போயிட்டு அதுல கிடைக்கிற ஒரு வருமானத்தை வச்சுதான் இந்த பிள்ளைகளையும் படிப்பிக்கணும், கோர்ஸுக்கும் போனேன். சில காலங்கள்ல நீங்க நீதிமன்றத்துக்கு போகாம இருக்கிறீங்களா? நான் இப்போ 2-3 மாசம் போகல. பிரச்சனையால, போக்குவரத்து பிரச்சனை, காசுகள் இல்லாம, அப்புறம் மழை இருந்தானே பிள்ளைகள் ஸ்கூல் பிரச்சனையால எனக்கு முறை வருத்தம், புள்ள செத்ததுக்கு ப்ரெஷரும் எல்லாம் கூடி அப்ப வெயில் வெளியே நிக்கவும் மேலா, வேலை செய்யவும் மேலா, இப்படி போகாம இருக்கிறேன். இப்போ 2-3 மாசமா போகாம இருந்து இப்ப இந்த இடையில தான் இப்ப போய் வந்தேன். போய் 2 முறை போய் வர அவனுக்கு இது புனையால வெளியே வர போறான். இப்ப கடைசியா போயிட்டு வரைக்கும் 30ஆம் தேதி வெளியில. ஆனா கோர்ட்ஸால எனக்கு என்னதுனால கொண்டவன், என்ன செய்தவன், அது வரைக்கும் எனக்கு இன்று வரைக்கும் என்ன நடந்தேன்னு இந்த பிள்ளைக்கு நடந்தேன்னு தெரியாது. தெரியாமதான் போய் வேலை கேக்குறேன். இப்ப ப்ரொக்டரை நான் பிடிச்சேன்னு சொன்னா ப்ரொக்டருக்கு 5000 ரூபாய் காசு கொடுக்கணும். 5000 ரூபாய் காசு கொடுத்தா தான் அதுல எழும்பி நின்று அவர் என்னன்ற கேட்பாரு. அவர் டக்குன்னு தவணைய சொல்லி கோட்ஸால தவணைய சொன்னோன்னா அவங்க இருந்திருவினா நாங்க காசை கொடுத்துட்டு வெளியே வரணும். இத்தனையாம் தேதி வழக்கண்டு வர வேண்டியதான். அப்ப மாசத்துல 3 தரம் நடக்குது. 3 தரமும் நான் ப்ரொக்டரை பிடிக்கிறேன்டா 15000 ரூபாய் காசு எனக்கு வேணும். அப்ப அதனால நான் ப்ரொக்டர் பிடிக்கிறது இல்ல. ப்ரொக்டர் பிடிச்சு நான் அங்க வெளியில வரைக்க பின்னால வருவினா காசுக்கு. அதனால நான் ப்ரொக்டர் ஒன்னும் பிடிக்கிறேன் இல்ல. நானா என்றதை கதைச்சு வாரது எல்லாரும் வாதாடினா எனக்கு வாதாட இல்லாத காசு கட்டுனா தானே நான் வாதாடலாம். அப்ப இன்று வரைக்கும் இந்த பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாத நிலைமையில இருந்தான் தடுமாறி கொண்டு இருக்கு. இப்ப 30ஆம் தேதி அவன் வெளியில வாரான். வந்தாதான் என்ன நடக்குது எது நடக்கணும் ஒன்றுமே தெரியாம இருக்கிறேன் நான். உங்களுக்கு அந்த போக்குவரத்து பிரச்சனை சட்டத்திறனிய பிடிச்சு உங்களுடைய பிள்ளையனோட இறப்பு சம்பந்தமான விடயங்கள்ல வழக்கு பேசுறதுக்கு பண வசதி இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனை. அதோட நீங்கள் கூலி வேலைக்கு போய் இப்படி தொடர்ந்து வழக்குல சமூகம் அளிக்கலாத ஒரு பிரச்சனை. இப்படியான நிலையில தான் நீங்கள் இரவல் காணியில இருக்கிறீங்க. இருந்த வீடும் காணியும் பறை முதலா போயிட்டது. 2 பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. இப்படியானது ஒரு கட்டத்துல வவுனியா இந்த காணிக்காரார்கள் இந்த காணிக்காராக்கள் வவுனியால இருக்கணும். அவையில ஆரணங்களுக்கு தெரியாது. அந்த போய் வந்த இடத்துல பழக்கத்துலதான் அவையில கேட்டு இருக்கிற அந்த காணியில விற்க வந்த காணி தான். இப்ப நாங்க அதுல இருக்கிற நிலவை கொடுக்காம இருக்கணும். நாங்களும்னா வித்துருவினமோ அப்படி ஒரு நிலையிலதான் தற்காலிக காணியில இதோ உங்களுக்கு கிடைக்கிற உதவியை வச்சு ஒரு விவசாயத்தையோ ஒரு சாப்பாட்டுக்குரிய சிறுதானிய பயிரை வச்சு செய்யறதுக்காக தான் நீங்க செய்திருக்கிறீங்க. இப்படியான நிலையில உறவுகள்கிட்ட நீங்கள் என்ன கேட்குறீங்க? இப்போ உங்களோட சட்டத்தை உங்களுக்கு ஒரு நீதி தேவை. இந்த நீதியை பெற்றுக்கொள்வதற்கு உறவுகள்கிட்ட நீங்கள் உதவி கேட்கிறீர்கள். உங்களோட இலவச சட்டத்திறனி தேவை. இலவச சட்டத்திறன் உங்களோட விடயத்தை யாராவது பொறுப்படுத்தி உங்களுக்காக நீதியை பெற்றுக்கொள்றதுக்காக சட்டத்துறையில இருக்கிறவர்கள் முன்வர வேணும். என்ற பிள்ளைக்கு என்ன நடந்தன்னு தெரியாது. ஆனா அந்த உறவுகள் அவனுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கணும்ன்றதான் நான் அவையில எல்லாரையும் கேக்குறேன். என்ற பிள்ளைக்கு இப்படி நடந்துட்டுது. என்ற உறவுகளால எனக்கு ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு ஒன்று கிடைக்கணும். வெளிநாடுகள்ல புலம்பெயர்ல இருக்கிற உறவுகள் உங்களுக்கு பண உதவி செய்ய வேணும்.
சட்ட நடவடிக்கையை மேற்கொண்டு தொடர்ந்து செல்றதுக்கு இப்ப வழக்குகளுக்கு போறதுக்கான பண உதவி தேவையா சட்டத்திரணி. அதே நேரத்துல வந்து இந்த பிள்ளையனுடைய வழக்க பாக்குற கூடிய சட்டத்திறனிகள் வந்து மனமு வந்து இவருடைய வழக்க பொறுப்பெடுத்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில இந்த வழக்கை கொண்டு சென்று இவைக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கணும்ன்றது தான் நாங்கள் எங்களுடைய சனல் ஊடாக கேட்டுக்கிறோம். கடந்த கால காணொளி பதிவுல நிறைய பதிவுகள் செய்திருக்கிறோம், நிறைய அபிப்பிராயங்கள் வந்திருக்கு. இந்த முறையும் வந்து அவ வந்து கேட்டுக்கொள்றதுண்டா தனக்கான ஒரு நீதியை பெற்றுக்கொள்வதற்காக உறவுகள் உதவி செய்ய வேண்டும். தனக்கு ஒரு நிரந்தரமா ஒரு சிறிய காணி என்னடா அவ மல்லா மாங்குளத்துல இருந்து வந்ததுக்கு பிறகு காணி ஒன்று சொந்தமா வீடு ஒன்று வாங்கி இருந்தவ மகள் விரும்பி இருந்தபடியா திருமணம் செய்து வச்சு அந்த மகளுடைய வாழ்க்கையும் முடிஞ்சது. அதால அந்த காணி உறுதி ஈடு வச்சதன் காரணமாக காணியும் வீடும் பறிமுதல் ஆயிட்டுது. அப்ப இப்படி ஒரு நிலையில ஒரு தற்காலிக காணியில இன்னும் 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. இந்த நிலையில இது ஒரு பெரிய விடயம் இல்லையா? ஆனா உறவுகள் உதவி செய்யக்கூடிய உறவுகள் மனமு வந்து செய்தால் நிச்சயமாக இவைகளுக்கான ஒரு சிறிய ஒரு 2 பிறப்போ 1.5 பிறப்போ அப்படியான ஒரு காலேக்கர் பகுதிகளை தானே ஒரு காணி ஒன்றை பெற்றுக் கொடுத்தால் அவ அதைத்தான் சொல்றேன். அடுத்த கட்டம் இந்த பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. என்னை படிக்க வேண்டிய பிள்ளைகளை ஏற்கனவே படிச்சு கொண்டிருக்கிறது தான் நாங்கள் திரும்ப இந்த காணொலியில சொல்லலாம். இறுதியா வந்து நீங்கள் எப்படிப்பட்ட கோரிக்கையை முன்வைக்கிறீர்கள் உங்கள் இந்த உறவுகளை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள்கிட்ட என்ற பிள்ளைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு ஒன்று கிடைக்கணும். அவனுக்கு போய் என்ற செலவுகளை பார்த்து அவன் போய் வந்து அவனுக்கு என்ன நடக்குதுன்ற கூட எங்களுக்கு தெரியாம தானே இருக்கிறான். அதுக்கு எனக்கு பஸ்ஸுகளுக்கு உதவி போய் வாரத்துக்கு ஒரு தீர்ப்பு ஒன்று கிடைக்கணும். மற்றது எனக்கு இருக்கிறதுக்கு ஒரு சின்ன காணியும் எந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அதுகளுக்கு உதவிக்கும் வேணும். எனக்கு இந்த காணியை விட்டு எங்களை எழுப்புனாங்கன்னா நாங்க எழும்பி போய் எங்கேயுமே இருக்கல, ஒரு இடமும் இருக்கலாது. அப்ப நாங்க எங்கேயும் போய் எழும்புங்க இந்த காணி நாங்க கொடுக்க போறோம் எழும்புங்கன்னு சொன்னா நாங்க கட்டாயம் எழும்பியே ஆகணும். இல்ல நாங்க இருக்க போறோம்னு கேட்கலாது. 2 தரம் இந்த காணி விற்கிறதுக்கு ஆக்கள் வந்து பார்த்துட்டு எங்களை இந்த தை மாசத்தோட எழும்ப சொல்லிதான் சொல்லி இருக்கு. இந்த தையோட எங்களை எழும்பி வேற எங்கேயும் காணி பார்த்து போக சொல்லி. அப்படி ஒரு நிலையில இப்ப இருக்கிற நாளைக்குல இந்த சிறுதானியம் நீங்கள் இதை செய்கிறீங்களா? அவளுடைய நிலைமை சொல்லிப்பட்டா 2016ஆம் ஆண்டு குழந்தை கிடைச்சி 15 நாளையால விட்டுட்டு போட்டினோம். ஆனால் அந்த அபிப்பிராயம் எழுதின கமெண்ட்ஸ் எழுதின உறவுக்கு நாங்கள் சொல்லி வைக்கிறோம். 2016ஆம் ஆண்டு இந்த குழந்தை கிடைச்சி 15 நாள்லயே அவர் விட்டுட்டு போட்டார். 2017ஆம் ஆண்டு அவ முல்லைத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பில் வந்து காணியும் ஒரு வீடும் ஒன்று வாங்கி அவை இருந்தவை அதுக்கும் மகளுக்கு கொடுத்தபடியும் அதை அறுதி போட்டுது. இன்றைக்கு வந்து ஒரு என்னுடைய காணொலியில ஒரு வித்தியாசமான உதவி என்று சொன்னால் என்னுடைய ஒரு நல்ல ஒரு சமூக செயற்பாட்டாளர் எவருக்கும் கொடுக்கறத சொல்ல மாட்டார். அதே மாதிரி வந்து ஆலயங்கள் பாடசாலைகள் என்றெல்லாம் உதவி செய்து கொண்டு வாரார். தனக்கு பேர் புகழ் தேவையில்லை, பேரையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி யாழ் மாவட்டத்துல இணைவில் என்ற பகுதியில இருக்கிற ஒரு நல்லுள்ளம் கொண்ட உறவு வந்து என்னுடைய இல்லத்துக்கு வந்து என்ன சந்திச்சு 1 லட்சம் ரூபாய் பணத்தை தந்துட்டு சொன்னார். கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு தம்பி இதை நீங்கள் இந்த பணத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்ன பொழுது நான் இவாவுடைய காணொலியை நான் காண்பிச்சேன். அந்த வகையில அவர் சொன்னார் இவாக்கு 50,000 ரூபாய் வழங்க சொல்லி. அப்ப அந்த அடிப்படையில வந்து நான் இப்ப 50,000 ரூபாய் பணத்தை வந்து வழங்குறேன். யாழ் மாவட்டத்தில இருந்து யாழ் மாவட்டம் முனிவில் இருக்கிற ஒரு நல்லுள்ளம் கொண்ட உறவு என்னுடைய காணொலியில முதல் தடவையா வந்து என்னுடைய இல்லம் தேடி பணம் கொண்டு வந்து தந்து அந்த பணத்தை வந்து நான் இப்ப இதுல வந்து கையளிக்கிறேன். ரூபாய் 50,000 ரூபாய் எண்ணுங்க இருக்கா. இது ஒரு தற்காலிக உதவிதான். இந்த பணத்தை அவர் சொல்லி இருக்கிறார் கொடுத்து அவைகளை வந்து ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த சொல்லி. அந்த வகையில நான் கொடுத்த பணத்துக்கு இங்க உழவடிச்சாச்சு, காணி துப்புரவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு உளுந்து பயிர்கள் எல்லாம் வேண்டி வச்சு சைட்டில் காணியிலிருந்து வெளியேறும் மட்டும் அவ சோழன்களை நட்டு அதோட ஒரு கூடும் இருக்கு. நான் ஏற்கனவே நான் சொன்னேன் 2 கூடு இருக்கு. தற்காலிகமா ஒரு 15 கோழியை வேண்டி வளர்த்து கொண்டு பிள்ளைகளுக்கான ஒரு சாப்பாட்டு பிரச்சனையை பார்க்கட்டும். இது தரிசின் அம்மா வந்திருக்கிறா, அம்மா வீட்டுல நிக்கிற. இப்ப அம்மாவை இவருக்கா கூப்பிட்டு மகளுடைய நிலைமை சம்பந்தமா என்னட்டு கேட்போம். அம்மா வாங்க. இருங்கம்மா, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எங்க நின்று வந்தீங்க? நீங்க மாங்குளத்துல இருக்கிறீங்க.
நாங்கள் கடந்த மாதம் பதிவு செய்த நாங்கள் சொல்லியிருந்தவா உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையிலம்மா நீங்கள் இப்ப உங்களோட மகளுடைய நிலைமை சம்பந்தமா என்ன சொல்றீங்க? எப்படியான மனநிலையில இருக்கிறா அல்லது நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் வந்திருக்கிறபடியே நீங்கள் ஒரு தாய் தானே. இப்ப நீங்கள் உங்களோட மகன் முறால் போராட்டத்துல இருந்தேன்னு சொன்னீங்க. எனக்கு 3 பிள்ளையும் போராட்டத்துலதான் இருந்தது. அப்படியா? இவள் மூத்த பிள்ளை போனது போராட்டத்துக்கு, 2வது பொடியம் போனது, 3வது பொம்பளை பிள்ளை போனது. போயிட்டு 3 பிள்ளையும் போராளிதான். 3 பிள்ளையும் போராளியா இருந்து இவ காயப்பட்டு இருந்து மகனும் காயப்பட்டு அவருக்கு இப்பயும் கூலி வேலை செய்ய இயலாது. அவருக்கு உடம்பு முழுக்க காயம். அவருக்கு இப்ப மம்பட்டி பிடிச்சோ ஏதோ ஒரு தொழில் செய்ய இயலாது. அவர்த மனசியும் பிள்ளை படிக்கிற பிள்ளைகள் 3 பிள்ளை ஆம்பளை பிள்ளை படிப்ப 2 பிள்ளை படிப்பை விட்டுட்டு இப்ப கூலி வேலைக்கு தான் போகுது. 2 பிள்ளையும் கூலி வேலைக்கு போய்தான் தாய்க்கு தாப்பனும் சாப்பாடு கொடுக்குது. மற்ற சின்ன பொடியும் படிக்குது. அப்படி அவங்களோட நிலப்பாடு சரியான எங்களை விட என்ன இப்ப மற்ற பிள்ளைல இவள்தான் எங்களுக்கு கவலை. ஏன்னா இவருக்கு புருஷன் இல்ல. புருஷன் இந்த புள்ள பிறந்தவனையே விட்டுட்டு ஓடிட்டார். விட்டுட்டு ஓடி இவள் 5 பொம்பளை பிள்ளைய வச்சு சட்டியா கஷ்டப்பட்டு இப்ப அவங்களோட புருஷன் வழியால எந்த விதமான உதவியும் இல்ல. சும்மா அவள் விட்டுட்டு வேலைக்கு போறான்டா இந்த குழந்தைய தூக்கி கொண்டு மரத்துல தொட்டி கட்டி போட்டுட்டு தான் வேலை செய்யணும். கொண்டு போய் மரத்துல கொண்டு போய் ஏன கட்டி போட்டுட்டு ஒரு வேலைக்கு போறேன்டா பிள்ளைய பார்க்க ஆக்கள் இல்ல. மற்ற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போகணும். இந்த பிள்ளைய குழந்தைய பார்க்க ஆக்கள் இல்லாதபடியா குழந்தைய கொண்டு மரத்துல தொட்டி கட்டி போட்டுட்டு தான் அவ கூலி வேலை செய்யணும். அதை செய்துட்டு பின்னேரம் அந்த காசை வேண்டி கொண்டாந்து தான் கடையில போய் அரிசியை வாங்கிட்டு வந்து உள்ள வைக்கணும். அப்படி சட்டியா கஷ்டப்பட்டு இயலாத கட்டத்துலதான் அவ மகள் வளர்ந்துட்டா தானே. அவள் லவ் பண்ணி இருக்கவும் மகளுக்கு கல்யாணம் நல்ல இதா இருக்கவும் மகளை சரி ஒரு பிள்ளைய சரி கரை சேர்ப்பேன் சீதனம் கொடுக்க வழி இல்ல. இப்படி லவ் பண்ணி அவள் விரும்பிட்டான்ற நீதியில இங்க வந்து காணிய அங்க உள்ள காணியெல்லாம் கொடுத்துட்டு இங்க வந்து காணி வீடெல்லாம் எடுத்து நல்லா இருந்ததுக்கு பிறகுதான் மகளை கட்டி கொடுத்து பிறகு எங்களுக்கு இந்த பிரச்சனை காணி வித்தது கொண்டது ஒண்ணும் இல்லை. இவரு காணிய நைச ஏமாத்தி காணிய வித்தாச்சு. காணிய வித்துட்டு கடைசியா இப்ப பிள்ளையும் கொண்டுட்டு எல்லாத்தையும் இவள நடு தெருவுல ரோட்ல விட்டுட்டு நகைபாகம் முழுக்க எல்லாத்தையும் வித்து எல்லாம் தின்னுட்டு நானும் கோட்ஸுக்கு போனேன். நானும் 2-3 தரம் கோட்ஸுக்கு போனேன். இப்ப நாங்க 2 பேரும் போறேன்னு சொன்னா 1000 ரூபாய் பஸ் காசு வேணும். போய் வர்றதுக்கு 2 பேத்துக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் வேணும். ஒருக்கா போய் 2 பேத்துக்கு மட்டும். இனி நாங்க புரோக்டர் பிடிச்சி கதைக்கிறேன்டா 5000 ரூபாய் வேணும். எங்க தேவை உழைப்பு வரும்? உழைச்சி எங்களுக்கு தாரக்கூடிய ஆக்கள் இல்லையே. அவ வேலைக்கு போனாதான் அவளோட பிள்ளைகள் சாப்பிடும். இல்ல அவ வேலைக்கு போகாம இருந்தா பிள்ளைகள் அண்டு பட்டினி. அப்ப எல்லா வளத்தாலையும் நாங்க யோசிச்சு பார்த்துதான் பிறகு இப்ப வீடு இல்ல காணி இல்ல இப்ப இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்ப புள்ள 2ஓட இருக்கிறா தனியா. இப்ப அந்த பிள்ளைக்கு தேவை வீட்டுக்கு வந்த வாக்குல இப்ப நான் நிக்கிறேன். அதுக்கு வந்த வாக்குல நாங்க இப்ப இதுல நிக்கிறேன். இப்ப தனியா விட்டுட்டு போக எனக்கும் மனம் வருது இல்ல. பிள்ளை இவ்வளவு நாளா இருந்து தனியா இருக்கிறான்னு பார்த்தா எனக்கு சூழ்நிலை என்ன மாதிரின்னு தெரியாது எங்களுக்கு. பிள்ளை என்ன செய்யணும்? பிள்ளைய பள்ளிக்கூடம் போனா பிள்ளைய கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு பேருந்து கூட்டி கொண்டு வரணும். அவ அப்படி பிள்ளையோட படிப்பை பாப்பாவா வேலைக்கு போவாவா ஒன்றுமே தெரியாம இருக்கு. இப்ப பள்ளிக்கூடம் போறேன்டா பிள்ளைய நாங்க கூட்டி கொண்டுதான் போகணும். பேருந்து போய் மதியம் கூட்டி கொண்டு வரணும். அப்ப என்னண்ட தொழிலுக்கு போறது உழைப்புக்கு போகலாது. அப்ப பிள்ளைக்கு சரியான கஷ்டம். எங்களுக்கு கோர்ட்டுக்கு போனாப்புல எங்களுக்கு ஒரு தீர்வு வருது இல்ல. அவனுக்குன்ட்டு சொல்லி ஒரு எந்த விதமான ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்குது இல்லையே. இல்ல அவன் என்னத்தினால கொண்டான் என்னத்தினால இத செய்தாங்கிற ஒரு இதுவரை கால 1 வருஷமா போச்சு. இதுவரைக்கும் எங்களுக்கு ஒற்று முடியும் பதிலுமே எங்களுக்கு சொல்ல இல்ல. போற நேரம் எல்லாம் தவணையத்தான் சொல்றாங்க. போற நேரம் எல்லாம் இந்த கிழமை வர மாசம் அதுல அடுத்த கிழமை அப்படியே அந்த தவணையாத்தான் வருது. ஒழிச்சு பிள்ளைக்குண்டு எங்களுக்கு ஒரு தீர்வே கிடைக்குது. எங்களுக்கு பிள்ளைக்கு ஒரு தீர்வு என்னங்கிறது கிடைச்சா என்னத்தினால கொன்னாங்கிறது எங்களுக்கு ஒரு தீர்வு வேணுமே. இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு தீர்வு இல்லையே இந்த 1 வருஷத்துக்கும். அப்ப இந்த எங்களுக்கும் தெரியாம புனையில விட போறேன். அன்னைக்கு நாங்க போக இந்த 10ஆம் மாசம் 30ஆம் தேதி புனைன்னு சொல்லி வாசிக்கிறாங்க. குத்தபத்திர வாசிக்க புனையில போறாருன்னு சொல்லி வாசிக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு சொல்லாம என்னன்னு புனைய கொடுப்பாங்க இவங்க.
எங்களுக்குன்ற ஒரு தீர்வு என்னன்றது எங்களுக்கு ஒரு முடிவு வேணுமே. இதுவரைக்கும் ஒரு முடிவு இல்லை. அதைத்தான் நாங்க கேக்குறோம். எங்களுக்கு இதுக்கு என்ன முடிவு, எங்களுக்கு எதென்றாலும் எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும். எங்களுக்கு இப்ப அனுர ஜனாதிபதினு சொல்லி அனுர திசாநாயக வந்திருக்கிறாரு. அவர் இப்ப எல்லா இடமும் அவர் நல்ல உதவி செய்யறாரு, மக்களை பாக்குறாரு கொள்றாரு சொல்றாங்க. இப்ப அவரோட ஆக்கள் இப்ப அவரோட இப்ப சேர்ந்து இருக்கிறவங்க கொள்றவங்க இருக்கிறாங்க தானே. அவங்களால எங்களுக்கு ஒரு தீர்வு ஒண்ணு எங்களுக்கு அவர் பெற்று தரணும். எங்களோட பிள்ளைக்கு எங்களுக்கு எந்த விதமான என் பிள்ளைக்கு என்ன நடந்தது, எங்களுக்கு எதுண்டாலும் அவர் மூலியமா எங்களுக்கு ஒரு தீர்வு வரணும். அவர் நல்லது என்று சொல்லி இப்ப அவரோட ஆக்களை இப்ப இங்க நின்று இதண்டு பாக்குற கொள்றா, அப்ப அவருக்கு இதுக்கு தெரிய அவரால எங்களுக்கு ஒரு தீர்வு வரணும். நல்ல ஒரு தீர்வு எங்களுக்கு அவர் பெற்று தரணும். ஏன்னு கேட்டா நாங்க எல்லாரும் பொம்பளை, எங்களுக்கு ஆம்பளை உதவி இல்லை. சரியா, நாங்க இருக்கிறதே பொம்பளையில் தான். இப்ப எந்த பிள்ளைக்கு எதுண்டாலும் ஒரு தீர்வு அவரு பெற்று தரணும். எங்களுக்கு நாங்க பாக்கணும். எங்களுக்கும் எதுண்டாலும் ஒரு முடிவு கட்டாயம் அவருக்கு ஒரு கடவுளே எனக்கு என்ன கதைக்கிறேன்றே எனக்கு இயலாது, எனக்கு நடந்தது. ஏன்னா அப்படி நாங்க பிள்ளைய இழந்துட்டோம். பிள்ளைக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கட்டாயம் வேணும். எங்களுக்கு கட்டாயம் எங்களுக்கு தீர்வு எதுண்டாலும் இந்த பிள்ளைக்கு கட்டாயம் எங்களுக்கு வேணும். அவர் இவ்வளவு மக்கள் சொல்றாங்க தானே, அங்க நம்ம நல்லவர் நல்லா உதவி செய்யறாரு பாக்குறாரு, ஏழை எளிய கவனிக்கிறாரு பாக்குறான்னு சொல்றாரு. எங்களுக்கு என்னன்றாலும் இதுக்கு எங்களுக்கு அவர் ஒரு தீர்வு எங்களுக்கு எடுத்தே தரணும். எங்களுக்கு தந்து எங்களுக்கு ஒரு முடிவு எங்களுக்கு தந்தே ஆகணும். ஏன்னு கேட்டா நாங்க இப்போ 23 வயசுல இப்படியாப்பட்ட ஒரு புள்ளைய நாங்க இழந்துட்டு இருக்கிறோம்னு சொன்னா ஏன் இந்த நாட்டுக்கு தெரியலையா? இவ்வளவு தெரியாதா? ஒருவருக்கும் தெரியாமையா இருக்கு? இவ்வளவு செய்யறாங்களே இந்த நாட்டுக்கு தெரியாதா? என்ன நடக்குது எது நடக்குது? சரி, இந்த இவ்வளவு ஒரு பெண்கள் தானே இவ்வளவு கஷ்டப்படுறாளே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு தீர்வு வராதா? அவரு எங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும், அவரு எங்களுக்கு தீர்ப்பு எடுத்தே தரணும். இதத்தான் நாங்க அவர்கிட்ட கேக்குறோம். எங்களுக்கு தீர்ப்பு வரணும். என்னண்டாலும் அவர் தீர்ப்பு எங்களுக்கு எடுத்தே கொடுக்கணும். அவன் வெளியில வர்ற அளவுக்கு எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு அவனுக்கு ஒரு தீர்ப்பு எங்களுக்கு வேணும். அம்மா தன்னுடைய ஆதங்கத்தை சொல்லி இருக்கிறா. அவைகளுக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அவை இழந்து போன வீடும் காணியும் கிடைக்கணும். அதே மாதிரி புள்ளி என்ன காரணத்துக்காக இறந்திருக்கிறன்றத சட்டப்படி அவைக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கணும். அவை ஒரு கோரிக்கையா ஒரு தகவலா சொல்லி இருக்கிறோம். இந்த நாட்டினுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வந்திருக்கிறார். ஏழை எளியர்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறார். ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை கொண்டு போறார். அதே போல மக்களுக்கான ஒரு நீதியை பெற்றுக் கொடுக்கறதுல அவர் பின்னிக்க போவதில்லை. அதை நம்பித்தான் அவ இன்றைக்கு அவர்களுடைய அவ சொன்ன கருத்து என்னன்னு, அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய கட்சி தொண்டர்கள் இந்த பிரதேசங்கள்ல இருப்பினும் அவர்களுக்கு ஊடாக இந்த குடும்பத்தினுடைய நிலைமையை கருத்துல கொண்டு நீதியை பெற்று தெரிவினம் என்று சொல்லித்தான் இப்ப ஜனாதிபதிக்கும் கூட ஒரு இந்த சணலுக்கு ஊடாக ஒரு கோரிக்கையை விட்டுருக்கிறா. 1 லட்சம் ரூபாய் தந்திருக்கிறீங்கள் அண்ணன். 50,000 ரூபாய் பணம் தரிசி இந்த குடும்பத்துக்கு நாங்கள் உரிய முறையில கையளிச்சிருக்கிறோம். பெரிய நன்றி அண்ணன். நீங்களும் இதுகளை நீங்கள் விரும்பாத ஒரு மனிதன். ஆனால் நிறைய செய்து கொண்டிருக்கிறீங்க, நிறைய செய்திருக்கிறீர்கள் என்றால் அது உங்களுடைய தனிப்பட்ட உழைப்பின் காரணமாக நீங்க செய்திருக்கிறீர்கள். அதுக்கு அமைவாக என்னுடைய காணொலியிலே நாங்களும் இந்த பிள்ளையும் வெக்கப்பட்டு போகாதபடி ஏதோ உங்களை போட்டதுக்குண்டாலும் திரும்ப ஒரு 50,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. செய்த உதவிகளுக்கு பெரிய நன்றி. மென்மேலும் உங்களுடைய சமூக பணி தொடர வேண்டும், உங்களுடைய சேவைகள் தொடர வேண்டும். இது போன்ற மக்களுக்கு உங்களுடைய கரங்கள்ல இருந்து உதவிகளை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம். புலத்திலே வாழுகிற உறவுகளும் இந்த பணத்துக்காக நீங்க உதவி செய்யாம விடாதேங்கோ. இவாக்கு ஒரு 4-5 லட்சம் ரூபாய் பணம் என்று சொன்னா ஒரு காணி ஒன்றை பெற்றுக் கொடுக்க முடியும். முடிஞ்ச வரை புலத்தில உறவுகள் இருக்குதுன்னு சொல்லித்தான் நம்பிக்கையோட காணொலிகளை பதிவு செய்கிறோம். முடியுமான வரை நீங்கள் ஏனென்றால் ஒரு விடயத்தை சொல்லினோம். தாய விடுதலை போராட்டத்தில் தாங்கள் பயணிச்சது காயப்பட்டு நாங்கள் எங்களுடைய உறவுகள் இருக்கின்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்கள் இந்த காணொலியில பதிவு செய்கிறோம். நிச்சயமாக எங்களை ஏதோ ஒரு வகையில மீட்டெடுப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை. எல்லோருக்கும் நன்றி கூறி என்னுடைய சனல்ல உதவி செய்த உறவுகளுக்கு நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். உங்கள் அன்பின் சிறி. நன்றி, வணக்கம்.